இந்த உலகத்திலேயே பேய் படங்கள் அப்படின்னா வேற லெவல்ல எடுக்கிற ஒரே ஆளுங்க தாய்லாந்துக்காரங்க தான். ஹாரர்ல அவனுங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தரமான ஹாரர் கதை. தாய்லாந்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல ஒரு வதந்தி ஒண்ணு பரவுது. அந்த ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு தலை துண்டாகி இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணுடைய தலை இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கவே இல்லை. ஒருவேளை அந்த பொண்ணோட தலை யாரு கண்ணுக்காவது தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு சாபம் வந்துரும். 2 நாள்ல அவங்களும் தலை துண்டாகி இறந்து போயிடுவாங்க. சோ இப்படின்னு ஒரு வதந்தி அந்த ஸ்கூல்ல பரவுது. இது உண்மையா? இதுக்கு பின்னாடி என்னதான் மர்மம் இருக்குன்றது தான் முழு கதையே. சோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம வனிடான்ற ஒரு தாய்லாந்து ஹாரர் கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல தாய்லாந்துல ஒரு ஸ்கூல் ஒண்ணு. ஸ்கூல் முடிஞ்சு பசங்களாம் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் போகாம உட்காந்து ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட பேர் வந்து வி. இவங்க படிக்கிறது ஒரு பயங்கரமான ஹாரர் கதைய. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு கை பார்த்தா அது வியோட ஃப்ரெண்டு தான். ஸ்கூல் முடிஞ்சது கூட தெரியாம அவ்வளவு இன்ட்ரெஸ்டா படிச்சுக்கிட்டு இருக்கல. இந்த புக்ல நீ படிக்கிற கதையை விட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு கதையை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் வதந்தியா இருந்த ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை பார்க்க என் கூட வரியா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க வியும் வரன்னு சொல்லி 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, தப்பு பண்றவங்களுடைய தலையெல்லாம் வெட்டி தண்டனை கொடுக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல மனுஷங்களுடைய தலையை வெட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு மென்டலி ப்ராப்ளம் ஆகி தப்பு செய்யாதவங்களையும் பிடிச்சு கொண்டு வந்து தலையை வெட்ட ஆரம்பிச்சாரு. போலீஸும் அவரை பிடிக்க ட்ரை பண்ணாங்க. கடைசியா அவரே கொண்டுகிட்டு இறந்து போயிட்டாரு. இதுதான் அந்த சைக்கோ இறந்து கடந்த அந்த உண்மையான இடத்துடைய போட்டோ அப்படின்னு சொல்லி மொபைல்ல ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அதுல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரம் பாத்தியா, அதே மரம் தான் நம்ம ஸ்கூல்ல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி காட்ட வி ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா மக்களுடைய தலையை வெட்டி தண்டனை கொடுத்த அந்த இடத்தை தான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்கூலா கட்டியிருக்காங்கல்ல அப்படின்னு வி கேட்க அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் ஆமாப்பா, நம்ம ஸ்கூல் இதுக்கு முன்னாடி கைதிகளை கொலை பண்ற இடமா இருந்தது. அப்புறம் ஸ்கூலா மாறினதுக்கு அப்புறமும் கூட அந்த சைக்கோட ஆவி நம்ம ஸ்கூலுக்குள்ள சுத்தறதா நிறைய வதந்திகள் இருக்கு. உடனே வியும் இதை கேட்கவே எனக்கு புல் அரிக்குது தெரியுமா, சரி வா நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கிட்ட நின்னுகிட்டு இவங்க 2 பேரும் மாறி மாறி போட்டோஸை எடுத்துக்கிறாங்க. அதுவும் எப்படின்னா அந்த சைக்கோ கொலைகாரன் வந்து இங்க எப்படி மக்களோட தலையை வெட்டுவானோ இவங்க தலையையும் வெட்டின மாதிரிலாம் போட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த 2 பேருக்குமே இந்த ஹாரர் கதைகள்னா ரொம்ப பிடிக்கும். அந்த கதைகள் எங்க நடந்ததோ அந்த இடத்துக்கு போகணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசை. சோ இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் ஸ்கூல்ல முடிச்சுட்டு வெளியே அவங்க வீட்டுக்கு போகலாம் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது வி கேக்குறாங்க அவங்க ஃப்ரெண்டை பார்த்து, நாளைக்கு இங்கிலீஷ் கிளாஸ் ஒர்க் இருக்கு, நீ முடிச்சிட்டியா? ஐயோ அதை மறந்தே போயிட்டேனே, நோட் புக்கை வேற கிளாஸ்லயே விட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு அங்க இருந்து போறாங்க. நம்ம வி வந்து அங்கேயே வெயிட் பண்றாங்க. இவங்க வந்து ஸ்கூல் காம்பவுண்ட்லயே தான் இருக்காங்க. அங்க ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கும். அது ரொம்ப வருஷங்களா க்ளோஸ் ஆகி தான் இருக்கு. ஷட்டர்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கரையா இருக்கு. இதை பாக்குற நம்ம வியும் அட பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரேஜ் ரூம் முன்னாடியே ஒரு செல்ஃபியை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நோட் புக் எடுத்துட்டு வரதுக்கு போன அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் வந்துடுறாங்க. இவங்க வியோடைய வீட்டுக்கே போயிட்டு ஒன்னா சேர்ந்து அந்த கிளாஸ் ஒர்க் எல்லாம் முடிக்கும் போதுதான் ஃப்ரெண்டு பொண்ணு லேப்டாப்பை எடுத்து இன்டர்நெட்ல நம்ம ஸ்கூலை பத்தி இன்னொரு வதந்தி இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், வா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீக்கும் வந்து இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ல, அதனால அவங்களும் படிக்கிறாங்க. கைதிகளை தலையை வெட்டி கொலை பண்ற இடமா இருந்த அந்த இடத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்கூலா மாத்திட்டாங்க. அந்த ஸ்கூல்ல நிறைய பசங்க படிச்சாங்க. அதுல வனிடான்னு ஒரு பொண்ணும் படிச்சாங்க. அந்த பொண்ணை ஏதோ ஒரு கொலைகாரன் கொடூரமா கொலை பண்ணி தலையை வெட்டி அங்க இருக்கிற டெஸ்க்கு அடியில ஒளிச்சு வச்சிருக்காரு. ஆனா அந்த வனிடான்ற பொண்ணுடைய தலையை வந்து இன்னைக்கு வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு ரூமர் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த ஸ்கூல்ல இன்னமும் ஏதோ ஒரு டெஸ்க்கு அடியில அந்த தலை இருக்கிறதாவும், யாரு கண்ணுக்கு அந்த தலை தெரியுதோ அவங்க சபிக்கப்பட்டவங்களா மாறிடுவாங்க. 2 நாளுக்குள்ள அந்த தலையை கண்டுபிடிக்கல அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி தலை துண்டாகி இறந்து போயிடுவாங்க எப்படின்னா அந்த ஆர்டிகல்ல போட்டிருக்கு. இதை படிக்கிற நம்ம வியோடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இதை பாக்குற நம்ம வியும் என்ன ஆச்சு உனக்கு, அது வந்து என்னன்னா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலீஷ் நோட் புக்கை எடுக்கிறதுக்காக நான் கிளாஸ் ரூம்குள்ள போனேன்ல, நேரா போயிட்டு என்னோட டெஸ்க்ல இருந்து அந்த புக்கை எடுத்துட்டேன். அப்ப சடனா பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க அங்க ஒரு டெஸ்க் ஆட ஆரம்பிச்சது. அதுல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக நான் மெதுவா பக்கத்துல போனேன். பக்கத்துல வந்து கீழே குனிஞ்சு நான் பார்த்தேன். அங்க என்ன இருந்ததுன்னா அப்படின்னு இவங்க சொல்ல வரும்பொழுதே நம்ம பியோடைய அம்மா வந்து, பசங்களா 9 மணி ஆயிடுச்சு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, டைம் ஆகல, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் சரி சரி நான் நாளைக்கு ஸ்கூல்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீக்கு வந்துட்டு ஒரு அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அம்மா அப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஸ்கூட்டர்
வச்சிருக்காங்க போல. அதுலயே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பிடுறாங்க. எங்க நம்ம வி அவங்க ரூமுக்கு போயிட்டு அதே ஆர்டிக்கலை பாக்குறாங்க. ஒருவேளை டெஸ்க்ல அந்த தலையை நீங்க பாத்தீங்கன்னா 2 நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள அந்த உண்மையான தலையை கண்டுபிடிக்கணும், இல்லனா நீங்க இறந்து போயிடுவீங்கன்னு போட்டிருக்கு. இத படிச்ச உடனேயுமே எதுக்காக நம்ம ஃப்ரெண்டு பயந்து போனா அப்படின்னு விக்கு புரியல. அடுத்த நாள் ஆகுது. வி ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டு போன ஆளையே காணோம். நம்ம வியும் பக்கத்துல இருக்கிற ஒரு பையன் கிட்ட அவ வரலையா, இல்லையே நீ அவளும் தானே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு தெரியாது, இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி போன்ல அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஃபுல் ரிங் போகுது. ஆனா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அட்டன் பண்ணவே இல்ல. என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி விக்கு புரியல. சோ கிளாஸும் நடக்க ஆரம்பிக்குது. டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம வியும் கிளாஸ கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ விக்கு பின்னாடி இருக்கிற டெஸ்க் வந்துட்டு இவங்க மேல மோதுது. பின்னாடி இருந்து யாரோ இடிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி வி கண்டுக்காமலே இருக்காங்க. ஆனா அகைன் வந்து திரும்ப இடிக்குது. அப்பையும் பொறுத்துக்கிறாங்க. 3வது தடவையும் இடிக்கவே கடுப்பாகி வி யார் அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா பின்னாடி அந்த டெஸ்க் எம்டியா இருக்கு, யாரையும் காணோம். அப்புறம் எப்படி இந்த டெஸ்க் நம்ம மேல மோதுச்சு அப்படின்னு விக்கு புரியல. அப்புறம் ஸ்கூலும் முடியுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளம்புறாங்க. டீச்சர் ஒருத்தர் அவரு நம்ம வி கிட்ட வந்து உன்னோட ஃப்ரெண்டு ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரவே இல்ல, அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, தெரியல டீச்சர், நான் ஃபோன் பண்ணா அவ எடுக்கவே இல்ல. ஓ அப்படியா, நான் வேற மார்க் ஷீட் கொடுக்கணும், அவ வீட்டுக்கு போயிட்டு என்ன ஆச்சுன்னு பாரு அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. நம்ம வியும் அகைன் ஒரு தடவை நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்றாங்க. ஃபுல் ரிங் போகுது. கட் ஆகிறதுக்குள்ள கால் அட்டன் பண்றாங்க. பேசுறது அந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான். என்ன ஆச்சு, ஸ்கூலுக்கும் வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்ல. அட எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, மாத்திரை போட்டனா நல்லா தூக்கம் வந்தது, இப்பதான் எழுந்தனே. ஓ அப்படியா, நான் வேற பயந்து போயிட்டேன். சரி சரி நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்றாங்க. புக்ஸை எடுக்கும் பொழுது ஒரு பேனா ஒண்ணு கீழே விழுந்துருது. நம்ம வியும் கீழே குனிஞ்சி அந்த பெண்ணை எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய டெஸ்க்குள்ள அப்படியே துண்டான நிலைமையில ஒரு பொண்ணுடைய தலை ஒண்ணு இருக்கு. அதோட அந்த தலை உயிரோட இருக்கு. வி அப்படியே உத்து பார்க்க பயந்து போன வி பயங்கரமா கத்துறாங்க. அந்த ஆர்டிக்கல்ல இருந்த மாதிரியே இவங்க டெஸ்க்கு கடியில ஒரு தலைய பார்த்துட்டாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. வி வந்து அகைன் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. நேத்து அவங்க பார்த்த அந்த பேயோடைய தலை ஞாபகம் தான் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டும் அந்த தலையை பார்த்திருப்பாளோ, அதனாலதான் அவ ரொம்ப பயந்து போனாலோ அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டே போனை பாக்குறாங்க. ஆல்ரெடி அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணவே இல்லை. அதோட இன்னைக்கும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வரவே இல்லை ஸ்கூலுக்கு. என்ன ஆச்சோ அப்படின்னு இவங்க கால் பண்றாங்க. அப்ப சடனா கண்ணாடி உடைஞ்ச மாதிரி ஒரு சவுண்டு. நம்ம வீக்கு பின்னாடி இருக்கிற பெரிய கண்ணாடி தான் உடைஞ்சு போகுது. அதோட காலை அட்டன் பண்றாங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய அம்மா தான் பேசுறாங்க. இந்த மாதிரி அவ இறந்து போயிட்டான்னு சொல்ல வி ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயம் ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கும் தெரிய வந்து டீச்சர் எல்லா பசங்க முன்னாடியும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இறந்து போன விஷயத்த சொல்றாரு. பசங்களும் சார் எப்படி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஸ்கூட்டர்ல அந்த பொண்ணு போகும்போது ஒரு மோசமான ஆக்சிடென்ட் நடந்தது, அதுவும் ரொம்ப கொடூரமான முறையில் அவ இறந்து போனா அப்படின்னு இவர் சொல்றாரு. எப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு கீழே விழுந்து போயிருக்காங்க. அவங்க தலை தனியா கிடக்குது. இதை கேட்டு நம்ம வியும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அதோட வியும் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணு டெஸ்க்கு கடியில அந்த பேயோடைய தலைய பார்த்திருக்கணும். 2 நாளைக்குள்ள அந்த பேயோடைய உண்மையான தலையை கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு 2 நாளா உடம்பு சரியில்லைன்னு வீட்லயே இருந்ததுனால இப்ப அவங்க இறந்தே போயிட்டாங்க. சோ அப்படின்னா நம்மளும் அந்த தலையை பார்த்திருக்கோம், நமக்கும் இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு அப்படின்னு இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனால அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு பசங்கெல்லாம் போன உடனேயுமே கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா டெஸ்க்ல இருக்கிற திங்ஸையும் எடுத்து போட்டு அந்த தலை இருக்கா அப்படின்னு சொல்லி வி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் எவ்வளவோ தேடுறாங்க. ஆனா அந்த தலையை கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் ஒரு டெஸ்க்குள்ள அப்படியே தலைமுடிலாம் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னா அங்கதான் அந்த பேயோடைய தலை இருக்கணும்னு மெதுவா அந்த டெஸ்க் கிட்ட அவங்க போகும்பொழுது பின்னாடி இருந்து ஒரு கை டீச்சர் தான் உய் என்ன பண்ற நீன்னு சொல்லி ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. உய் பசங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டிருக்க. எனக்கு நல்லா தெரியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ஸ்கூல்லயே நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு பொருளை திருட ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. என்ன தவிர வேற யாராவது வந்து பார்த்திருந்தாங்கன்னா உன்னை தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்க வியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் அது வந்து நான் ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன பொருள், அதை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க சார். நீ சொன்னாதானே நம்பலாமா வேணாமான்னு எனக்கு தெரியும். அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்ல வனிடான்னு யாராவது படிச்சாங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்க எங்க டீச்சர் அப்படியே ஷாக் ஆகுறாரு. உனக்கு எப்படி இந்த பேர்லாம் தெரியும்? இல்ல சார் வனிடாவை பத்தி ஒரு வதந்தி ஒண்ணு பரவிக்கிட்டு இருக்கு, அது உண்மையா சார் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க எங்க பாரு வனிடான்னு ஒரு பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிச்சது உண்மை. அந்த பொண்ணை ஒரு கொலைகாரன் தலையை வெட்டி கொலை பண்ணதும் உண்மை. ஆனா இந்த ரூமர்ஸ்ல வர மாதிரி அந்த பொண்ணோட தலை இங்க இருக்கு, அதை பார்த்தா சாவும், இது எல்லாமே பொய் தான். தேவையில்லாம இதெல்லாம் யோசிச்சு உன் மனசை குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அங்க இருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது சார் கடைசியா ஒரு கேள்வி, பேய்லாம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க டீச்சரும் நான் நம்புறேன், ஒருவேளை நீ சொல்ற
சொல்ற மாதிரி வனிடா ஒரு பேயா இருந்தா அவ ரொம்ப நல்ல பொண்ணு, ஒரு நல்ல பேயா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ நம்ம வியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல அவங்களால தூங்க முடியல. அம்மாவும் வந்துட்டு என்ன ஆச்சு தூங்கலையா? இல்லம்மா எனக்கு தூக்கமே வரல. உன் ஃப்ரெண்டை நினைச்சு கவலைப்படுறியா? கவலைப்படாத, போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அம்மா பேசிக்கிட்டு இருக்கும் போதே வியோடைய கழுத்துல ஒரு காயம் இருக்கிறத பாக்குறாங்க. என்ன ஏதோ கிழிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க நம்ம வீக்கு எதுவும் புரியல. அடுத்த நாள் ஆகுது, அவங்க ஸ்கூலுக்கும் போறாங்க. அந்த பேய பத்தி, அந்த பேயோடைய தலைய பத்தி, இத பத்தியே தான் இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களா. அதனால டீச்சர் கிளாஸ் நடத்துறத அவங்க கேட்கவே இல்ல. டீச்சரும் திடீர்னு வந்து வி இந்த மேத்தை சால்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம வியும் அதை சால்வ் பண்றதுக்கு போறாங்க. ஆனா அப்ப திடீர்னு அந்த கிளாஸ் ரூமே வேற மாதிரி மாறுது. வனிடான்ற பொண்ணு படிக்கும் பொழுது 2000ல அவங்க படிச்சிருக்காங்க. அந்த டைம்ல அந்த கிளாஸ் ரூம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மாறுது. சோ நம்ம வியும் அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும் பொழுது அங்க தலை இல்லாம வனிடாவுடைய உடம்பு மட்டும் இருக்கு. அதை பார்த்து இவங்க ரொம்பவே பயந்து போறாங்க. அதோட அந்த உடம்பு அப்படியே மெதுவா நடந்து போய் சாக் பீஸை எடுத்து அங்க இருக்கிற போர்ட்ல எழுத ஆரம்பிக்குது ஹெல்ப் அப்படின்னு. சடனா நம்ம வி வந்துட்டு தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அவங்க வீட்டுல தான் இருக்காங்களே, இவ்வளவு நேரம் வந்தது எல்லாமே கனவு தான். அம்மாவும் பக்கத்துல வந்து என்ன ஆச்சு உனக்கு, தூக்கத்துல என்னமோ உளறிக்கிட்டு இருக்க? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அம்மாவை அனுப்பி வச்சுட்டு நம்ம வி வந்து இன்டர்நெட்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த ரூமரை பத்தின ஒரு ஆர்டிக்கல் இருக்கும்ல, அந்த ஆர்டிக்கல் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்த சோர்ஸை வச்சு தான் எழுதியிருக்காங்களாம். ஸோ அந்த சோர்ஸை இவங்க கிளிக் பண்ணி போகும்போது தான் உண்மையான வனிடாவுடைய போட்டோவை இவங்க பார்க்குறாங்க. ஸோ நம்ம கனவுல வனிடா வந்து ஹெல்ப்னு சொல்லியிருக்கா, அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது போல, நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதோட நம்ம வீக்கும் டைம் இல்லை, ஏன்னா அந்த தலையை பார்த்த அடுத்த 2 நாளைக்குள்ள அந்த உண்மையான தலையை கண்டுபிடிக்கணும், இல்லைனா இவங்களும் இறந்து போயிடுவாங்க. ஆல்ரெடி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இன்னொரு நாளும் முடிஞ்சு அடுத்த நாள் விடிஞ்சதுன்னா அவ்வளவுதான் இவங்க காலி. அதனால வி என்ன பண்றாங்கன்னா வனிடாவுடைய தலையை கண்டுபிடிக்க நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆளு அது வனிடா தான். சோ அதனால இறந்து போன பேய் கிட்ட எப்படி பேசலாம்னு இன்டர்நெட்டை சர்ச் பண்ணும்போது ஓஜா போர்டு மூலியமா பேசலாம் அப்படின்னு சொல்லி வருது. சோ அந்த ஓஜா போர்டை எப்படி ரெடி பண்றது, அதை எப்படி பண்றதுன்னு எல்லாத்தையும் இன்டர்நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சார்ட் போர்டுல ஓஜா போர்டு மாதிரியே வரைய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பேய் கூட பேச தேவையான பொருள் இந்த ஊதுவத்தி, கண்ணாடி கிளாஸ், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா நைட் டைம்ல அவங்களுடைய கிளாஸ் ரூமுக்கே போறாங்க, யாருக்கும் தெரியாம. சோ கிளாஸ் ரூம்குள்ள இருக்கிற அந்த வனிடான்ற பேய் கூட பேசுறதுக்காக அந்த ஓஜா போர்டை ஓபன் பண்ணிட்டு ஊதுவத்தியை கொளுத்தி கண்ணாடி கிளாஸ் இருக்கும்ல அதுக்குள்ள அந்த புகையை ஃபில் பண்ணி அப்படியே அந்த ஓஜா போர்டு மேல வைக்கிறாங்க. சோ அப்புறம் அந்த கண்ணாடி கிளாஸ்ல கைய வச்சுக்கிட்டு இந்த கிளாஸ் ரூம்ல ஏதாவது ஸ்பிரிட் இருக்கா, ஸ்பிரிட் இருந்தா எஸ்ன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம வி சொல்ல, அப்போ இவங்க வச்சிருக்கிற அந்த கண்ணாடி கிளாஸ் மேலேயே வனிடாவுடைய ஆவியும் கைய வச்சு அந்த கிளாஸ நகத்துது. எஸ் அப்படின்னு சொல்லி வருது. நீ வனிடா தானா அப்படின்னு சொல்லி கேட்க அகைன் எஸ்ல வந்து நிக்குது. என்னோட கனவுல நீ வந்த ஹெல்ப்னு எழுதுன, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க அந்த கிளாஸும் அப்படியே தன்னால நகர்ந்து என்னோட தலைய கண்டுபிடி அப்படின்னு சொல்லி வருது. ஆனா அது எங்க இருக்கு, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இவங்க கேட்க அகைன் அந்த கிளாஸ் தன்னாலேயே நகர்ந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி வருது. நம்ம வீக்கு புரியல, என்னது ஃபாலோ பண்ணா, எதை நான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு இவங்க பேசும்பொழுது சடனா அந்த கிளாஸ் ரூமோடைய கதவை யாரோ பயங்கரமா தட்டுறாங்க. நம்ம வீயும் பயந்து போறாங்க. சடனா அந்த கிளாஸ் ரூமோடைய லுக்கே மாறுது. திரும்ப 2000வது வருஷத்துல அந்த கிளாஸ் ரூம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மாறிடுச்சு. கதவை தட்டினாங்கல்ல, அது யாரான்னு பார்த்தா வனிடாவும் அவங்களுடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் தான். ஸோ இது வந்து பாஸ்ட்ல நடந்த விஷயம். அந்த வனிடாவோட ஆவி தான் நம்ம வி கண்ணுக்கு பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு காட்டுது. ஸோ வனிடாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நைட் டைம்ல இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள வந்திருக்காங்க. எதுக்காகனா ஆல்ரெடி இந்த இடம் வந்து கைதிகளை கொலை பண்ற இடமா இருந்தது. ஒரு மோசமான சைக்கோ ஒருத்தன் கைதிகளுடைய தலையெல்லாம் வெட்டுவான். அவன் சைக்கோவா மாறினதுக்கு அப்புறம் புடிச்சு எல்லார் தலையும் வெட்டி கடைசி அந்த சைக்கோவும் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கூலையே கட்டியிருக்காங்க. அப்படி இறந்து போன சைக்கோவோட ஆவி இந்த ஸ்கூலுக்குள்ள தான் சுத்துது அப்படின்னு ஒரு ரூமர் இருக்கு. ஸோ அந்த ஆவி கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் வனிடாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த ஓஜா போர்டு மாதிரியே வரைஞ்சி வச்சு கண்ணாடி கிளாஸை கொண்டு வந்து அவங்களும் அந்த சைக்கோ கூட பேசணும்னு ட்ரை பண்றாங்க. 3 பேருமே ஒன்னா அந்த கையை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆவி இருக்கா, நீங்க இருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு அந்த கண்ணாடியும் நகர ஆரம்பிக்குது. எஸ்ன்னு வருது. நீங்க அந்த கைதிகள் எல்லாம் தலையை வெட்டி கொலை பண்ணுவீங்களே அந்த சைக்கோ தானே அப்படின்னு சொல்லி கேட்க தன்னாலேயே நகர்ந்து எஸ்ன்னு வருது. வனிடாவும் ஓ சூப்பர், உங்க பேர் என்ன, எவ்வளவு வருஷமா ஆவியா இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க இப்ப அந்த ஓஜா போர்ட்ல இருக்கிற அந்த கண்ணாடி கிளாஸ் நகரவே மாட்டேங்குது. நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா, நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அகைன் அது நகரவே இல்ல. அட என்னடா இது புஷ்னு போயிடுச்சு அப்படின்னு வனிடாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் புலம்பும்போது சடனா அந்த கண்ணாடி கிளாஸ் அந்த ஓஜா போர்ட்ல வேகமா நகர ஆரம்பிக்குது. சாகுங்க சாகுங்கன்னு திரும்ப திரும்ப அந்த லெட்டர்ஸே வந்துகிட்டே இருக்கு. பயந்து போன வனிடாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து டேய் நீங்க தானே நகர்த்துறது, ஐயோ நாங்க இல்ல, இது தன்னாலேயே தான் நகருதுன்னு எல்லாருமே பயந்து போறாங்க. நடக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வியும்
பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ வனிடா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. சடனா கிளாஸ் ரூம் ஓபன் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு வாட்ச்மேன் தாத்தா ஒருத்தர் வராரு. பசங்களா, இந்த நேரத்துல கிளாஸ் ரூம்குள்ள என்ன பண்றீங்க? அது வந்து தாத்தா சும்மா தான், எங்க நோட் புக் எல்லாம் விட்டு போயிட்டோமா, அதை எடுக்க வந்தோம். அதுக்கு இந்த நேரத்துல வருவீங்க, சீக்கிரம் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு தாத்தா சொல்ல, எல்லாருமே அந்த ஓஜா போர்ட்ல இருந்து கையை எடுத்துட்டு நம்ம வனிடா வந்து அந்த ஓஜா போர்டை பேக் பண்ணி அந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் பேக்குள்ள வைக்கலான்னு போகும்போது அந்த கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து உடைஞ்சு போகுது. சடனா அந்த வயசான வாட்ச்மேன் தாத்தா இருக்கார்ல, அவரோட உடம்பு ஒரு மாதிரி பண்ண பொத்துன்னு அவரு கீழே விழுந்துடுறாரு. வனிடாவுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. தாத்தாவோட உடம்புல இருந்து வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் வருது. திடீர்னு தாத்தா கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. அப்படியே எழுந்து அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு ஷார்ப்பான கத்தியை எடுக்கிறாரு. அவருக்கு பக்கத்துல அந்த வனிடா தான் இருக்காங்க. அந்த வனிடாவை தாத்தா புடிச்சு அப்படியே வனிடாவோட தலைய கட் பண்ணி எடுக்கிறாரு. இதை பாக்குற வனிடாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து போய் அங்க இருந்து ஓடுறாங்க. நம்ம வீயும் பாக்குறாங்கல்ல, அவங்களாலையும் அதை பார்க்க முடியல. அப்படியே ஓரமா உட்காந்துக்கிட்டு ஷாக்ல இருக்காங்க இவங்க. சோ வனிடாவோடைய தலைய துண்டா கட் பண்ணி தாத்தா அப்படியே எடுத்துக்கிட்டு வெளியே போறாரு. இங்க முண்டமா இருக்கிற வனிடாவோடைய உடம்பு தன்னாலேயே எழுந்து இந்த விஷயத்த பாத்துக்கிட்டு இருக்கிற வீ கிட்ட போய், என் தலை அவங்கிட்ட தான் இருக்கு, அவன் பின்னாடியே போ அப்படின்னு சொல்றாங்க. சோ வீயும் வந்துட்டு அந்த தலையை எடுத்துட்டு போற தாத்தா பின்னாடியே போறாங்க. ஏன்னா உண்மையான தலைய அந்த தாத்தா தான் எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்காரு. அத வீ கண்டுபிடிச்சாதான் அந்த சாபத்துல இருந்து வெளியே வர முடியும். அதனால பின்னாடியே போறாங்க. அந்த தாத்தா நேரா ஒரு ஸ்டோரேஜ் ரூம்குள்ள தான் போறாரு. அங்கதான் அந்த தலையை வச்சிருக்காரு போல. ஆனா இப்ப அந்த ஸ்டோரேஜ் ரூம் வந்து மொத்தமா லாக் ஆகி இருக்கு. ஷட்டரை போட்டு வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல நம்ம வீ வந்துட்டு பேக்ரவுண்ட் நல்லா இருக்கேன்னு ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாங்கல்ல ஸ்டோரேஜ் ரூம், அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள தான் தலை இருக்கு. சோ வீயும் க்ளோஸ் பண்ணிருக்கிற அந்த ஷட்டரோடைய லாக்கை உடைச்சி அதை ஓபன் பண்ணி உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த இடம் வந்து ரொம்ப இருட்டா இருக்கு. ஆல்ரெடி நைட் டைம், உள்ள வர லைட் இல்லையா, சரி லைட் ஆன் பண்ணலாம்னு அவங்க ஸ்விட்சை போட்டா லைட் ஆன் ஆகவே இல்லை. ரொம்ப வருஷமாவே எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாம இருக்கிறதுனால எதுவுமே ஒர்க் ஆகலைங்க. சரின்னு நம்ம வீயும் போனுடைய டார்ச் ஆன் பண்ணி அப்படியே உள்ள போறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பசங்களுடைய ஸ்கூல் டெஸ்க்லாம் இருக்கு உள்ள. அதுல ஒரே ஒரு டெஸ்க் மட்டும் ஆட ஆரம்பிக்குது. சோ வீயும் அந்த டெஸ்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. பார்த்தா துணியை சுத்தி வச்சு என்னமோ இருக்கு. அந்த துணியை விலக்கி பார்க்கும்போது தான் அழுகி போன நிலைமையில வனிடாவுடைய உண்மையான தலை இருக்கு. உடனே அதை அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்ப வித்தியாசமான ஒரு சவுண்டு, பின்னாடி கையில ஷார்ப்பான கத்திய வச்சுக்கிட்டு அந்த சைக்கோ கொலகாரனுடைய ஆவி இருக்கு. இந்த சைக்கோவோட ஆவி தான் அந்த வயசான தாத்தாவுடைய உடம்புக்குள்ள போயிட்டு வனிடாவுடைய தலைய கட் பண்ணுது. அடுத்தது நம்ம வீயோடைய தலையையும் அது கட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா வீ வந்துட்டு கையில வனிடாவுடைய தலைய வச்சுக்கிட்டு ப்ளீஸ் என்ன காப்பாத்து வனிடா அப்படின்னு சொல்லி கத்த, சடனா அந்த சைக்கோ கொலகாரனுடைய ஆவி மறைஞ்சு போகுது. சோ நம்ம வீயும் ஒரு வழியா அந்த சாபத்துல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்ச வனிடாவுடைய தலைய அந்த ஒரு ஆலமரம் இருக்கும்ல அதுக்கு அடியிலேயே புதைச்சு வச்சிடுறாங்க. அதோட ஒரு ஊதுவத்தியும் ஏத்தி வனிடாவுடைய ஆவிக்கு மரியாதையை கொடுக்கறாங்க. சோ இவ்வளவு நாள் தலை கிடைக்காம இருந்ததுனாலதான் வனிடாவோட ஆவி சுத்திக்கிட்டு இருந்தது. இப்ப தலைய கண்டுபிடிச்சாச்சு, அதனால வனிடாவோட ஆவியும் போயிடும், நமக்கு இருந்த சாபமும் போயிடும் அப்படின்னு சொல்லி வி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வி அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா போனை செக் பண்றாங்க. 17 மிஸ் கால் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்துதான். ஏன்னா நைட் டைம்ல சொல்லாம கொள்ளாம வெளியே வந்துட்டாங்கல்ல, வீட்டுல பொண்ணு இல்லைன்னு பதறி போய் கால் பண்ணிருக்காங்க. நம்ம வீயும் வீட்டுக்கு போறதுக்குள்ள விடிஞ்சிருது. அம்மாவும் அப்பாவும் கோவத்துல இருக்காங்க. வீணி எங்க போன, பயந்து போயிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்ல வீ உடனே ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, அம்மா நான் தெரியாம போயிட்டம்மா, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி போக மாட்டேன், அதோட நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுமா, இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியா வாழலாம் அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம். நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அம்மாவுக்கு உன் மேல கோவம்லாம் எதுவும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்போ டைனிங் டேபிள்ல இருந்த ஒரு கண்ணாடி கிளாஸ் ஒண்ணு அது தன்னாலேயே நகர்ந்து கீழே விழுந்து உடையுது. இதே மாதிரிதான் பாஸ்ட்ல வனிடா வச்சிருந்த அந்த கண்ணாடி கிளாஸும் உடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா அந்த வாட்ச்மேன் தத்தா ஒரு மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாரு. ஆனா இங்க நம்ம வீயோடைய அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. அப்பா வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்க போறாரு. சோ வாட்ச்மேன் உடம்புக்குள்ள அந்த சைக்கோட ஆவி வந்திருக்கும். அப்படின்னா இப்ப மயங்கி போய் விழுந்த நம்ம அம்மாவோட உடம்புலயும் அந்த சைக்கோட ஆவி வரும்னு நம்ம வீ புரிஞ்சுக்கிட்டு, அப்பா அம்மா பக்கத்துல போவாதீங்க அப்படின்னு பக்கத்துல வந்து பார்த்தா ரொம்ப லேட்டு. அம்மாவுடைய உடம்புக்குள்ள அந்த சைக்கோவோட ஆவி வந்து அப்பாவையே போட்டு தள்ளிடுச்சு. சோ அம்மாவோட உடம்புல இருக்கிற அந்த சைக்கோ கொலகாரன் அப்படியே வித்தியாசமா நம்ம வீய பாக்குறான். பயந்து போன வீயும் தெரிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓட, அப்படியே வீய வளைச்சு பிடிச்சி அவங்க தலை கிட்ட ஒரு சேரை வச்சு நம்ம வீயோடைய தலைய அந்த சைக்கோ கொலகாரன் அம்மாவோட உடம்புக்குள்ள போயிட்டு துண்டா கட் பண்ணி வீய சாகடிக்கிறான். சோ அவ்வளவுதான், நம்ம வீ இறந்து போயிட்டாங்க. இப்போ கிளாஸ் ரூம்ல ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க நடந்து வராங்க. அவங்க ஒரு டெஸ்க்கு அடியில பாக்குறாங்க. யாரா அந்த ஸ்டூடெண்ட்னு பார்த்தா அது அந்த பேயா இருந்த வனிடா தான். இவ்வளவு நாள் தலையே இல்லாத ஒரு முண்டமா இருந்தாங்க, ஆனா இப்ப தலையோட இருக்காங்க. அந்த டெஸ்க்கு அடியில எதையோ பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்,
உன்னால தான் நான் இந்த மாதிரி மாறி இருக்கேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வனிடாவோட ஆவி அங்கிருந்து போகுது. இவங்க அந்த டெஸ்க்குள்ள யாரை பாத்திரா பேசுறாங்கன்னு பார்த்தா அந்த டெஸ்க்குள்ள ஒரு தலை இருக்கு. நம்ம வியோடைய தலை தான். இவ்வளவு நாள் எப்படி வனிடா அந்த டெஸ்க்கு அடியில ஒரு ஆவியா இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ நம்ம வியும் ஆவியா இருக்க போறாங்க. ஸோ ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா அந்த சைக்கோ கொலகாரன் இருக்கான்ல, அவன் வந்து சுப்பீரியர். பேயே பார்த்தா அவனை பயப்படும், அந்த அளவுக்கு ஒரு மரண பேய். அப்படியே அந்த சைக்கோ கொலகாரனால சாகடிக்கப்பட்ட நம்ம வனிடா அவங்களோட உண்மையான தலை வந்து ஸ்டோரேஜ் ரூம்ல மாட்டி இருக்கிறதுனால வனிடா வந்து தலையே இல்லாத ஒரு ஆவியா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அந்த ஸ்கூல்லயே அவங்க ட்ராப் ஆயிட்டாங்க. ஸோ வனிடாவுக்கு என்னன்னா அவங்களோட தலை திரும்ப கிடைக்கணும், அவங்க நார்மல் ஆகணும். ஸோ அதுக்காக தான் கிளாஸ் ரூம்ல இருக்கிற டெஸ்க்குள்ள அவங்க தலை இருக்கிற மாதிரி ஆவியா அவங்க இருப்பாங்க. ஸோ அதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாபம் வந்துடும். 2 நாளைக்குள்ள உண்மையான வனிடாவுடைய தலையை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ முதல்ல வனிடாவுடைய தலையை பார்த்தது வந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான். ஆனால் அந்த ஃப்ரெண்டு பொண்ணால வனிடாவுடைய தலையை கண்டுபிடிக்க முடியல, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அவங்க இறந்து போயிடுறாங்க. அடுத்தது நம்ம வி பார்க்குறாங்க. ஆனால் வி வந்து எப்படியாவது வனிடாவுடைய தலையை கண்டுபிடிக்கணும்னு ஓஜாபோலாம் யூஸ் பண்ணி ஒரு வழியா தலையையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், ட்ராப்ல மாட்டிருந்த வனிடா ரிலீஸ் ஆயிடுறாங்க. ஆனால் அந்த சைக்கோ கொலைக்காரனுடைய ஆவி வந்து நம்ம வியை பிடிச்சி வியை கொலை பண்ணிடுது. ஸோ வனிடாவுக்கு பதில் இப்போ நம்ம வி வந்து ட்ராப் ஆயிட்டாங்க. வி இதுல இருந்து தப்பிக்கணும்னா வேற ஒரு ஸ்டூடெண்ட் மூலியமா அவங்களோட தலையை கண்டுபிடிக்க சொல்லணும். அப்பதான் நம்ம வி வந்து இந்த ட்ராப்ல இருந்து எஸ்கேப் ஆவாங்க. ஆனா அந்த ஸ்டூடெண்ட் மாட்டிப்பாங்க. சோ இப்படின்னு ஒரு கொடூரமான எண்டிங்கோட இந்த கதை முடியுது. சோ பாத்தீங்களா தாய்லாந்துக்காரன் எவ்வளவு சூப்பரா எடுத்திருக்கானு. அந்த ஊருன்னு கிடையாது, நம்ம ஊர்லயே நிறைய ரூமர்ஸ்லாம் இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க போனவங்களுக்கு நிறைய வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. முக்கியமா இந்த ஓஜா போர்ட்லாம் யூஸ் பண்ணும் பொழுது பேய்கள் உலகத்துடைய கதவு திறக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை வீட்டுல ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டுல அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்லாம் வந்திருக்கணும் சொல்லியிருக்காங்க. அட அவ்வளோ ஏன், நானே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டில் வந்து இந்த ஓஜா போர்டை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுவும் நகரெல்லாம் இல்லை, பட் ஆனால் நெகட்டிவ் ஃபீலிங் வந்தது. அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு என்னோட தம்பி தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்து பயங்கரமா கத்தனான். இது வரைக்கும் அவன் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. கரெக்டா நான் ஓஜா போர்டு யூஸ் பண்ண அன்னைக்கு கத்தனான். அது உண்மையோ பொய்யோ எனக்கு இந்த மாதிரி ஆன உடனேமே எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஓஜா போர்டு யூஸ் பண்ணிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பேய்கள் பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய படங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.